வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே கடந்த பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ரொம்ப வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 20 வாரங்களுக்கு மேலாக நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த 12ஆம் வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. அதுல ஜீவனும் இருக்கு, வல்லமையும் இருக்கு என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஜீவனை பத்தி நாம் அதிகமாக பார்த்து வருகிறோம். யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல அவர் கூறுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, 4:12 எபிரேயர்ல வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்காருன்னு சொல்லுகிறார். இந்த யோவான் சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று நாம பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஜீவன் அப்பத்துல இருந்து இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. முதல்ல எங்க இருந்தது அந்த ஜீவன்? கிறிஸ்து அவர் எங்க இருந்தார்னா தேவனிடத்தில் இருந்தார், தேவனுக்குள்ள இருந்தார். ஏன்னா யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல சொல்லும் பொழுது அவரும் தேவனும் பிதாவும் அவரும் ஒன்றா இருக்கிறோம் என்று அவர் சொல்றார். முதல்ல ஆதியாம் புஸ்தகத்துல மனுஷனை அவர் உண்டாக்குறாரு. பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்குறார். மண்ணினால மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுடைய நாசிலே சுவாசத்தை என்ன பண்றாருன்னா ஊதுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். 2:7 நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில என்ன பண்ணினார்னா ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு பதம் அல்லது ஒரு வாக்கியமா இருக்கிறது. மனுஷன் ஜீவ ஆத்மாவா ஆனான். இப்போ இந்த பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அவர் இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வல்லமையான வார்த்தையின் மூலமாக உண்டாக்குறாரு. என்னெல்லாம் உண்டாக்குறாரு பாருங்க. வானத்தை உண்டாக்குறாரு, பூமியை உண்டாக்குறாரு, வெட்டாந்தரையை உண்டாக்குறாரு, புல் பூண்டுகளை உண்டாக்குறாரு, அப்புறம் கனித்தரும் விருட்சங்களை உண்டாக்குறாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு, அப்புறம் ஆகாயத்து பறவைகளை உண்டாக்குறாரு, அப்புறம் மச்சங்கள் மீன்கள் எல்லாம் உண்டாக்குறாரு. அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டாக்குறாரு. மிருக ஜீவன்கள்லாம் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா மனுஷனை உண்டாக்குறாரு. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த மனுஷனுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உலகத்தை உண்டாக்குனார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீவன் உள்ள அந்த மனிதன் இல்லையா? இப்போ கடவுளுக்குள்ள அந்த பிதாவாகிய தேவனுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அவர் என்ன பண்றாரு? பூமியின் மண்ணினால மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அங்கதான் முதல்ல அந்த ஜீவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலதான் அந்த ஜீவன் வருது. மனிதன் ஜீவாத்மா ஆனான். கடவுளுக்குள்ள இருந்த அதே ஜீவன், அதே ரகமான ஜீவன், ஒரு லைஃப். அந்த ஜீவனை ஜோயே அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுக்குள்ள எப்படிப்பட்ட தரமான ஒரு ஜீவன் இருந்ததோ அந்த ஜீவனை என்ன பண்றார்? மனுஷனுக்குள்ள அவர் அனுப்புகிறார். உடனே மனிதன் எப்படி ஆகிறான்னா ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா அழகையும் எல்லா விதமான செல்வங்களையும் கடவுள் யாருக்காக உண்டாக்குனார் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற அந்த மனுஷனுக்காக கிடையாது. இந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த ஜோய ஜீவனை பெற்ற அந்த மனுஷனுக்காக அவர் உண்டாக்குறார். இவ்வளோத்தையும் உண்டாக்கிட்டு அவர் சும்மா இல்லை. மறுபடியும் 2ஆம் அதிகாரத்துல நம்ம கீழே அந்த 7ஆம் வசனத்துக்கு கீழே வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 பெரிய நதிகளை உண்டாக்குறார். யாருக்காக? இந்த ஜீவனை பெற்ற மனுஷனுக்காக. நீங்களும் நானும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அந்த ஜீவன் தான்
நாமளும் பெற்றிருக்கிறோம். அந்த மனுஷனுக்காக அவர் என்ன பண்றாருன்னா 4 பெரிய நதிகளை அவர் உண்டாக்குறார். பொன் விளையும் பூமியை அவர் உண்டாக்குறார். இந்த ஜீவன் இருக்கிறதுனால அந்த மனுஷன் அவர் ரொம்ப மதிக்கிறாரு. அந்த ஜீவன் அவனுக்குள்ள, இவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருந்ததோ அதே ஜீவன் இந்த மனுஷனுக்குள்ள வந்துட்டதுனால அந்த மனுஷனை அவர் கனம் பண்றாரு, மேன்மைப்படுத்துறாரு. அவனுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குறாரு. அவ்வளோ பெரிய உலகத்தை தூக்கி அவன் கையில் கொடுக்குறாரு. அப்ப இனிமேல் நீதான் இந்த உலகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வானங்களும் வானாதி வானங்களும் கர்த்தருடையவைகள். பூமியை அவர் என்ன பண்றாரு? மனு புத்திரருக்கு கொடுக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப இந்த பூமியை அவர் எந்த மனுஷனுக்காக உண்டாக்குனார்னா ஜீவனை பெற்ற மனுஷனுக்காக அவர் இந்த பூமியை உண்டாக்குறார். 4 பெரிய நதிகளை உண்டாக்குறார். பொன் விளையும் பூமியை உண்டாக்குறார். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையை தராரு. வேலை யார் தர்றது? நம்மளே போய் தேடிக்கிறோமா? கிடையாதுங்க. கடவுள் தராரு. யாருக்கு? இந்த ஜீவனை பெற்ற மனுஷனுக்கு அந்த ஜீவன் அவனுக்கு வேலையை கொடுக்கிறது. கர்த்தரே அவனுக்கு என்ன பண்றாரு? வேலையை கொடுக்கிறாரு. இந்த மனுஷனிலிருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து மனுஷியாக உருவாக்கி அவன் இந்த ஜீவனை பெற்ற மனுஷனுக்காக திருமணத்தை செஞ்சு வைக்கிறார். பாருங்க, என்ன மாதிரி ஒரு அற்புதம். இந்த ஜீவன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னவெல்லாம் கொண்டு வருகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க இங்க உட்காந்து ஒரு வேளை யோசிச்சுக்கலாம், என்னடா வாரம் வரணும் இவர் ஜீவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது கொஞ்சம் பணங்கணும் கிடைச்சா நல்லா இருக்கும், ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது நமக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், நான் எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு தான் வரும். ஆனா இந்த ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்கு வேலையை கொண்டு வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய செல்வங்களை கொண்டு வரும், ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும், திருமணத்துக்கான காரியங்களை வாய்க்க செய்யும். அது மட்டும் இல்ல, இந்த ஜீவன் உள்ள வரும் பொழுது மூளெல்லாம் ரொம்ப பிரகாசமாகுது. பாருங்க, மனுஷன் ஒவ்வொரு ஜீவன் ஜந்துக்கும் என்ன பேரிடுவானோன்னு சொல்லி இந்த ஆதாம் இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரா? கொண்டு வர எல்லா மிருக ஜீவன்களையும் கொண்டு வராரா. எவ்வளோ ஒரு அறிவு பாருங்க. உள்ள ஜீவன் இருக்கிறதுனால அந்த ஜீவன் மூலமாக ஞானம் அவனுக்குள்ள வருகிறது. அந்த ஜீவன் மூலமாக மூளை அறிவுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சூப்பர் ஹியூமனா மாறாம அவனுக்குள்ள ஒரு பெரிய அறிவு வருது. எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்ன்ற ஒரு அறிவு வருது. பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய அறிவு வருது. பிரச்சனைகளை கையாள்வதற்கு வேண்டிய அறிவு அவனுக்கு உண்டாகிறது. உள்ள இருக்கிற ஜீவன் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, இந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த ஜீவனை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிறார். ஆதாமுக்குள்ள எப்படி ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அதே போல இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா உள்ள வச்சிருக்கிறார். அந்த ஜீவன் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உள்ள இருக்கிற ஜீவனை நாம் வளர்க்க வேண்டும். உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நம்ம நல்ல போஷாக்குள்ள உணவை கொடுக்க வேண்டும். உள்ள ஜீவன் இருக்க தெரிஞ்சு போச்சு. இந்த ஜீவன் நமக்காக ஒரு காரியத்தை எப்படி செய்ய வைக்கிறதுன்னா, அந்த ஜீவனை நாம ஊட்டி வளர்க்கணும். நல்ல பாருங்க, நம்ம மனம் பாருங்க, மனம் ஒரு பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி, அல்லது ரொம்ப குயிக்கா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். மனசுல நான் சொல்றது, ஒரு இடத்துக்கு ஏற்கனவே நீங்க போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி ஏலகிரி என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அந்த இடத்துக்கு போய் அங்கே போட்டிங்லாம் போகணும். இப்போ பாருங்க, இப்போ இங்கே நான் பேசிட்டே இருக்கிறேன், நினச்சேன்னா டக்குன்னு மனசில் அந்த இடத்துக்கு போய் வருவேன். நான் அவ்வளோ குயிக்காக போய் வருவேன். மனம் அவ்வளோ அற்புதமான ஒன்று. அப்போ அது மட்டும் இல்லை, இந்த ஜீவன் எப்படி வெளியே கொண்டு வர்றது நமக்காகனா, இந்த நாவை கொடுத்துக்கிறாரு பாருங்க வாயில. அந்த நாவின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணோம்? பேச ஆரம்பிக்கணும். அந்த ஜீவனை எல்லா நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். உள்ள ஜீவன் இருக்கு, நமக்காக அந்த ஜீவனை வேலை செய்யும்படியா கட்ட ஒழுகணும். இந்த ஜீவன் மூளை அறிவை தொட வேண்டும். இந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தை தொட வேண்டும். உள்ள இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில வியாபிக்க வேண்டும். உள்ள நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது கொண்டு வர வேண்டும். அப்படின்னு சொன்னா நாவு ரொம்ப முக்கியமா நம்ம பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த நாவு எவ்வளவு மோசமான காரியங்களை பேசுது. பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், என்னமோ ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒரு சண்டை வருது. சண்டை வரும்பொழுது என்ன பண்றோம்னா, என்னென்னமோ பேசிடுறோம். பேசிட்டு பிறகு நம்ம பேசுறோம், ஐயோ நான் இந்த மாதிரி பேசிட்டுமே, நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க வேணாமோ, ரொம்ப மோசமா பேசிட்டுமே, ரொம்ப ஹார்ஷா பேசிட்டுமே, கடினமா பேசிட்டுமே, அந்த அம்மா மனசு சங்கடப்படுற அளவுக்கு பேசிட்டுமே, இந்த ஐயா சங்கடப்படுற அளவுக்கு பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ள ஒரு பதட்டம் உருவாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு நம்மளால நாவை அடக்கவே முடியல. நம்மளும் எவ்வளோ அடக்கி தான் பார்க்குறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நாவை எப்படி அடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நம்ம பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே நமக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் கூட பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று எக்கத்தப்பா பேசி விட்டுறோம்.
நான் அடக்கவே முடியல, மனசை அடக்கவே முடியல. மனம் என்ன பண்ணுது, எங்கெங்க பொல்லாத காரியங்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்குது, பொல்லாத காரியங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது. நம்மளால அதை அடக்கணும்னு பார்க்குறோம், அடக்க முடிய மாட்டேங்குது. எங்கேருந்து தான் வருது இந்த எண்ணங்கள்லாம் தெரியல. எவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த அசுத்தமான எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எவ்வளோ முயற்சி பண்றோம், நம்ம அடக்கி பார்க்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றோம், நம்மளால அடக்க முடியல, மனசை அடக்க முடியல, நாவை அடக்க முடியல. அப்ப இதை எப்படி செய்யறது பாருங்க. நம்ம நிறைய முயற்சி பண்றோம், பரிசுத்தமா வாழணும், தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளால எதுவுமே பண்ணவே முடிய மாட்டேங்குது பாருங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உள்ள இருக்குது. இந்த உள்ள இருக்கிற ஜீவனை நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். உள்ளான மனுஷனை நாம பலப்படுத்தும் பொழுது அந்த உள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்ன பண்ணுகிறதுனா, நம்முடைய மனசை அடக்குது, நம்முடைய நாவை அடக்குது, நமக்கு அந்த ஞானம் உண்டாகிறது பாருங்க. உள்ள ஜோவே அந்த ஜீவன், அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அந்த ஜீவன் வளர வளர நம்முடைய மூளை, நம்முடைய ஞாபக சக்தி இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாகுது. சரீரத்தில் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்குது, மனதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, நான் இங்க இருக்கிறேன், நான் எங்க அப்பா அம்மா மூலமாவும் வந்திருக்கிறேன், ஆனா ஆண்டவர் மூலமாவும் நான் பிறந்திருக்கிறேன். ரெண்டு விதத்துல இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நெல்மணி இருக்குது இல்லையா, நெல்மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்க நல்ல தங்க மாதிரி தகதகன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க நெல்மணியை? மேல பாத்தீங்கன்னா வெறும் உமி, அது உள்ள ஒண்ணு இருக்குது அரிசி, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம்னா, மேல ரொம்ப நல்லா பிரமாதமா கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறோம், தலையை நல்லா வாடுறோம், கிரீமை நல்லா போட்டுக்கிறோம், சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்கி போட்டுக்கிறோம். அப்புறம் கண்ணாடியில் போய் பாக்குறோம், அழகா இருக்கிறோமா, இந்த கலர் நமக்கு எடுப்பா இருக்குதா, அப்படிலாம் போய் பாக்குறோம் பாரு. உலகத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க, வாழ்க்கையில முக்காவாசி நேரம் நம்ம கண்ணாடி முன்னாடி தான் செலவு பண்றோமா, ஏகப்பட்ட நேரங்களில் கண்ணாடி முன்னாடி செலவு பண்றோமா நம்முடைய வாழ்க்கையில, வாழ்நாளில். அது ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெளியே இருக்கிற உமிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். ஏன்னா பார்க்க அது கொஞ்சம் தகன்னு இருக்குது. இந்த உமியவே பார்த்து அதையே அழகுபடுத்தினுக்கிறோம். நான் சொல்றேன், அது வெறும் உமி தான். ஆனா உள்ள இருக்குது பாருங்க அந்த அரிசி, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுலதான் அந்த ஜீவன் இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட இருந்தும் வந்திருக்குது, ஆண்டவர் கிட்ட இருந்தும் வந்திருக்கிறது. உள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பெருக செய்ய வைக்க போகிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம வேர்க்கடலை பார்த்திருக்கீங்களா? நல்லா சின்ன வயசுல கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். எங்க மாமா, தாய் மாமா அங்க இருப்பாரு. அந்த மாதிரி கிராமங்களுக்கு போகும்போது கலக்காலம் பிடிக்கின்னு இருப்பாங்க. அந்த வாயில போய் சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம் பாருங்க. நான் வேடிக்கை பார்த்து சின்னதாக ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப வேடிக்கை பார்த்துன்னா அந்த செடி அப்படியே ஒரு கொத்தை பிடுங்கி அப்படியே என் கையில கொடுத்துருவாங்க. அப்படியே தண்ணியில பக்கத்திலே ஒரு ஓடிட்டு இருக்கும், பம்ப் ஷெட்ல. அதுல அலசனா சும்மா நல்ல அருமையான வேர்க்கடலை வந்துடும். அது வேர்க்கடலை பாத்தீங்கன்னா மேல ஒரு தோல் மூடிட்டு இருக்கும் இல்லையா? நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க தானே வேர்க்கடலை? நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி அப்படியே மொச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. வேர்க்கடலை மேல ஒரு தோல் இருக்குது. அந்த தோலுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னா, அந்த வேர்க்கடலை பருப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் பாருங்க மேல இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு உள்ள கடவுள் அந்த ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை உள்ள வைத்திருக்கிறார். உள்ள இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் தான் உங்களுடைய குடும்பத்தை பெருக செய்ய போகிறது. உள்ள இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்ல போகிறது. ஏன்னா அதுக்குள்ள அந்த எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட உயிர் இருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கு. அது யாருடைய ஜீவன்? பரமனுடைய ஜீவன், பரலோக ஜீவனாய் அது இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஜீவன் எனக்குள்ளவும் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது. அந்த மாதிரி ஜீவன் உள்ள இருக்கும் பொழுது தேவதூதர்கள் கூட நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பார்கள். நம்மளோட கூட இருக்காங்க தேவதூதர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். இதெல்லாம் நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்றேனோ அதெல்லாம் நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். எனக்காக தேவதூதர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நமக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா நான் ஒரு உதாரணத்தை சொல்லும் போது உங்களுக்கு அது நல்லா வழங்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எங்க மாமா வீட்டுக்கு போவோம் நான் லீவ்ல எல்லாம், ஸ்கூல் லீவ்ல எல்லாம்.
அப்போ போகும்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி வெளிச்சம்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் அங்கெல்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒரு பெரிய கிராமம், ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கும். அவரோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கும். ரோடெலாம் வந்து ஜிலோன்னு இருக்கும். அவ்வளோ மக்கள் தொகைலாம் அந்த அளவுக்கு இருக்காது. நான் சொல்கிறேன் 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்படி சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உச்சாராக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கும். அப்போ ராத்திரியில் நாங்கள் எங்கேயாவது போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 சைடும் நிறைய புளிய மரங்கள் இருக்கும். ஒரே இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கும். என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தருக்கு தெரியாது. நான், எங்கள் மாமி, அப்புறம் எங்கள் மாமி பிள்ளைங்க அதெல்லாம் கையை பிடிச்சிட்டு வருவோம். ஏன்னா ராத்திரியில் எங்கே திறந்துட போகிறோன்னு சொல்லிட்டு என்னை நடுவில் விட்டுருவாங்க. 2 பக்கம் 2 பேர் நல்லா கையை கெட்டியாக பிடிச்சின்னு வருவாங்க. ஏன்னா நான் எங்கே பயந்துட போகிறேன்னு நினச்சிட்டு அப்படி வருவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெளிச்சமாக இருக்கும். நான் கேட்பேன், இது என்னது, இது எப்படி அங்கே சின்ன சின்னதாக லைட்டாக வருது, என்னது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, அது வந்து ஒரு வகையான பூச்சிப்பா, அது பேர் வந்து மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி உள்ள பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. அந்த மாதிரி தான் பாருங்க. இப்போ அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மின்மினி பூச்சிக்குள்ள எப்படி லைட் இருக்கோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன், அதுக்குள்ள என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அந்த மனுஷருக்கு அந்த ஜீவன் எப்படி இருக்குதுன்னா ஒளியாய் இருக்கிறது. ஒளின்றது என்ன, அது இருளை ஜெயிக்கிற ஒரு சக்தியா இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள இருக்கும்பொழுது அது நமக்கு ஒளியூட்டப்படுகிறது. மனமெல்லாம் ஒளியூட்டப்படுகிறது, வெளிச்சமாக மாற ஆரம்பிக்கிறது. உள்ள இருக்கிற அந்த ஜீவன் மூளைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. இத ஒரு உதாரணத்து மூலமா பார்க்கலாம் பாருங்க. தானியேல்னு ஒருத்தன் என்ன பாருங்க, அவன் கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய உடன்படிக்கையின் மனிதனாக அந்த தானியேல் இருக்கிறான். அந்த தானியேல் வந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. பாபிலோனுக்கு கொண்டு போயிட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கஷ்டமாய் போயிடுது. என்னடா ஒரு அந்நிய தேசத்துல வந்து நம்ம சிறை இருப்பில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கவலை ஆயிடுது. அந்த நேரத்துல கடவுள் இந்த அவனுக்குள்ள அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக இந்த ஜீவனை கொடுத்திருந்தார் பாருங்க, ஜோய ஜீவனை கொடுத்திருந்தாரு. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பாத்தீங்களா, உள்ள இருக்கிற ஜீவன் தானியேலுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, சாமர்த்தியத்தை கொடுத்தது. அது நிமித்தமா என்ன ஆச்சு, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக ஆக்கினார். பாருங்க, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தை எப்படி நடத்துறது, மனைவி எப்படி கையாளுறது, புருஷன்கிட்ட எப்படி பேசுறது, இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, பிள்ளைகளை எப்படி வந்து நம்ம கையாளுறது, ஒண்ணுமே நமக்கு வழங்க மாட்டேங்குது. பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னும் கேட்டா இந்த காலத்துல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நம்ம சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நம்ம, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னைக்கு வந்து இது கம்ப்யூட்டர் உலகமா இருக்குது, எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்ற எதுவுமே அவங்க அந்த அளவுக்கு சரியா கீழ்ப்படியதே கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜோவ ஜீவன் உள்ள இருக்குது பாத்தீங்களா, இந்த ஜீவன் தான் தானியேலுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, சாமர்த்தியத்தை கொடுத்தது, மூளெல்லாம் பளிச்சுன்னு ஆகுது. ஏன்னா உள்ள ஜோய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி என்ன பண்ணுகிறதுனா மூளையை பிரகாசமாக்குது. நல்ல பெரிய பெரிய ஞானத்தை கொடுக்குது. ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு பெரிய அறிவை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது. இது சாதாரணமானது கிடையாது. உள்ள ஜீவன் இருக்குது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஒரு வேலையை கொடுத்தா அந்த திறமையை எப்படி செய்யறதுன்றதுக்கு அந்த திறமை வேணும், சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஜீவன் உள்ள இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நமக்கு சாமர்த்தியத்தை கொடுத்து ஒரு வேலையை பிரமாதமா, மற்ற எல்லாரை காட்டிலும் ரொம்ப பிரமாதமா சாமர்த்தியமா செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்து. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பெரிய வேலைலாம் ஒன்றும் செய்யலைங்க, பெரிய பிசினஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன், நான் வீட்டில தான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும் இந்த ஞானம்னா இந்த வீட்டை எப்படி ஒழுங்கா பிரமாதமா வைக்கிறது அப்படின்றது ஞானத்தை அது கொடுக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, குடும்பத்தை எப்படி நடத்துறது, அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை இந்த ஜீவன் கொடுக்கிறது. ஜீவன் உள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நன்மைன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனை வந்து எப்படி ஆக்குச்சுன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 டைம்ஸ் பெட்டரா இருக்காங்க. யாரு? தானியேல், அசரியா, மீஷாவேல், அனனியா போன்ற இந்த 4 வாலிபர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானம் உள்ள, அவ்வளவு பெரிய அறிவு. ராஜா எந்த கேள்வி கேட்டாலும் டக் டக்குன்னு பதில் சொல்றாங்க. மற்றவனுக்கு கேள்வியே புரியல, அந்த கேள்வியை உள்வாங்கி இந்த கேள்விக்கு என்ன பதிலுன்னு உள்ள மனதுல சர்ச் பண்றதுக்குள்ள தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா 4 வாலிபர்கள் டக்கு 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 டக்குன்னு என்ன பண்றாங்க,
பதிலை சொல்லுகிறாங்க. ஏன்னா 10 மடங்கு சமர்த்தராக அவர்களை அந்த ராஜா காண்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. இந்த ஜோவே ஜீவன் உள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு உள்ள இருக்கு, இருந்துச்சுன்னான்றது என்ன இருக்குதுன்றத முதல்ல விசுவாசிக்கணும். உள்ள இருக்கு. எப்படின்னா அந்த வார்த்தை உள்ள போனது மூலமா அந்த ஜீவன் உள்ள வந்திருக்குது. எப்படி ஆதாமுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தோ அதே மாதிரி ஜீவன் உங்களுக்குள்ளவும் வந்தாச்சு. இப்ப அந்த ஜீவன் உங்களுக்குள்ளதான் நிலைத்திருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள வரும்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் பாருங்க. அது பரமனின் ஜீவன், பரலோக ஜீவன் மட்டுமல்ல, அது பரமானந்த ஜீவனாய் இருக்கிறது. மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனாய் அது இருக்கிறது பாருங்க. மறுபடியும் நான் யோவான் சுவிசேஷத்துக்கு போறேன். அங்க மறுபடியும் இந்த ஜீவனை குறித்து வர வசனங்கள், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இந்த வசனத்தினுடைய பின்னணியை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு மிகவும் களைப்படைந்தவரா சமாரியா வழியா போக வேண்டியதாச்சு. களைப்படைந்தவரா ஒரு கிணத்து மேல உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போது ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. ஒரு அம்மா சமாரிய ஸ்திரீ தண்ணியை எடுக்கிறதுக்காக அவங்க வராங்க. அப்படி வரும்பொழுது இயேசு அந்த அம்மாட்ட ஏமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா, தாகமா இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க யூதரா இருக்க, நான் சமாரிய ஸ்திரீயா இருக்கிறேன், நீங்க என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? நீங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டோம்னா அந்த இயேசு சொல்றாரு அந்த அம்மாவை பார்த்து, ஏங்க உங்ககிட்ட தண்ணி கேட்கிறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு அப்படின்றாரு. இந்த அம்மாக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா ஒரு நம்ம கிட்ட தண்ணி கேட்டு இவர் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்து கேட்கறாங்க, ஏங்க உங்ககிட்ட மொண்டு கொள்றதுக்கு கயிறு இல்ல, பக்கெட் இல்ல, பாத்திரம் இல்ல, அப்புறம் கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது, நீங்க எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்க? இந்த கிணறுல யாக்கோபு எங்கள் முற்பிதாவாக யாக்கோபு எங்களுக்கு இந்த கிணறை கொடுத்தாரு, அவருடைய மிருக ஜீவன்லாம் இந்த கிணறுல குடிச்சிருக்குது, நாங்களும் இப்ப இத்தனை சந்ததியை இப்போ நீங்க வந்திருக்கீங்க, இந்த காலகட்டத்திலயும் நாங்க இதுல தண்ணி மொண்டு குடிச்சிட்டு இருக்கோம், அவரோட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது தான் இதை இயேசு சொல்றாரு. 13ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நல்லா கவனிங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பாருங்க, இந்த தண்ணிய உலகம் சில இன்பங்கள் எல்லாம் கொடுக்குது பாருங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. வேலையை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, அப்புறம் நல்ல அழகை கொடுக்குது, என்னென்னமோ கொடுக்குது. இந்த உலகம் சில சிற்றின்பங்கள் எல்லாம் கொடுக்குது. ஆனா வேத வசனம் சொல்கிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். எப்பவுமே தாகம் எடுத்துனே இருக்கும், தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும், வாழ்க்கை முழுக்க தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், சாகர் வரைக்கும் இதுல திருப்தியே அடையாது, தாகம் அடங்காது, மறுபடியும் தண்ணிய குடிக்கணும் அப்படின்றாரு. இவர் என்ன பத்தி சொல்றாரு? தண்ணி குடிக்கிறத பத்தியா சொல்றாரு? இல்லங்க, அவர் என்ன எதை பத்தி சொல்றாருன்றதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பாருங்க, நம்ம வாலிப பிராயத்துல இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது. அந்த பிள்ளைகள் ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. ரொம்ப சவால் மிகுந்த காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பலவிதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. உள்ள பல பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுது, எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. எதையாவது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது போய் மோசமான அசிங்கமான அசுத்தமான காரியங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாலி இருக்குது. எப்படி இதுல போய் பார்த்தோன்னே மற்றவங்களுக்கும் அதை காமிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட கையில மொபைல் போனை வச்சுக்கின்னு என்னென்னமோ பாக்குறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன கேட்கறாங்கன்றதெல்லாம் நம்ம கவனிக்க முடியாது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இப்போ உலகம். அவங்க சில காரியங்களை பாக்குறாங்க, சில காரியங்களை கேட்கறாங்க. பாக்குறதுனால திருப்தி அடைஞ்சிருமா? கிடையவே கிடையாது. பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். திருப்தி அடையதே கிடையாது, இவங்க யாருமே திருப்தி அடையதே கிடையாது. பிரசங்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி இந்த வருத்தத்தை சொல்லவே முடியாது. அப்புறம் சொல்றது, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதும் இல்லை, கேட்கிறதுனால செவி திருப்தி ஆகிறதும் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட மொபைலை கொடுத்து பாருங்களேன். மொபைலை கொடுத்தீங்கன்னா அது திருப்தி ஆகாது. எவ்வளோ நேரம் பார்த்துருந்தாலும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் பார்த்துருந்தா கூட அதை பார்க்கறதுனால அவங்க திருப்தி அடையிறதே கிடையவே கிடையாது. கொஞ்சம் கூட திருப்தி அடையிறதே கிடையாது. இந்த வேத பகுதியை நான் ஒரு சில மொழியாக்கங்கள்ல நான் உங்களுக்காக வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1:8
இலங்கை லகு மொழிபெயர்ப்புல நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இவை அனைத்திலும் விவரிக்க முடியாத அளவுக்கு வெறுப்பே முடிவு. வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய வெறுப்பு, உள்ளத்துல என்னமோ ஒரு வெறுப்பு இருக்குது. என்ன வாழ்க்கைடா இது, என்ன ஒரு வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் இதே இது. 3ஆம் தேதியான சம்பளம் வாங்குறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் காலி ஆகுது, மறுபடியும் எங்கேயாவது கடன் வாங்குறோம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, சவால்கள் வருது, பெரிய பெரிய வியாதிகள் வருது, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. எல்லாத்திலும் விவரிக்க முடியாத அளவு வெறுப்பே முடிவு. பார்த்து பார்த்து கண்களுக்கு முடிவில்லை. பார்க்கறதுனால கண்ணு திருப்தி ஆக மாட்டேங்குது. என்னத்தையும் ஒன்று பார்த்துக்கணும். ஒரு நாள் காலையில் ஏஞ்ச உடனே பலர் வந்து 100க்கு 90 பேர் வந்து மொபைலில் தான் முழிப்பே வந்து கண்ணை துறதுக்கு முன்னாடி மொபைல் எங்க தேடுறாங்க. தேடி அதை வந்து என்ன பண்றாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க 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 அவங்க மணிக்கணக்காக பார்த்துட்டே இருக்கிறாங்க. எக்கச்சக்கமா பார்க்குறாங்க. பார்த்து பார்த்து கண் ஏதாவது திருப்தி அடையுதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகிறது கிடையாது. பார்த்துட்டே இருக்காங்க அவங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம் போகுது, 3 மணி நேரம் போகுது, 4 மணி நேரம் போகுது, 5 மணி நேரம் போகுது, 6 மணி நேரம் போகுது. ஒரு நாளே முடிஞ்சு போயிடுது. அவங்க தங்களுடைய வேலைகளே செய்யவும் முடியல. அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது பாருங்க. வேலைக்கு போகணும், ரெடி ஆகணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள். அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த பார்க்கறதுல ஒரு திருப்தி ஏற்பட மாட்டேங்குது. சும்மா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதை இன்னும் வாலிப பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா கண்டதும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து ஏதாவது திருப்தி ஆகுறாங்களா? இல்லவே இல்லை. இந்த அம்மா கூட பாருங்க, இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வந்த அந்த சமாரிய ஸ்திரீ கூட பார்த்தீங்கன்னா 5 முறை திருமணம் ஆயிருக்கு அந்த அம்மாவுக்கு. 5 முறை 5 புருஷர் இருக்காங்க. திருப்தி ஏற்பட்டுச்சா? இல்ல. இப்ப இருக்கிற புருஷனும் கிடையாது, லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாரு அந்த அம்மாட்ட? அதனாலதான் அவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் வந்து காண்கிறதுனால கண் என்ன பண்றதுல திருப்தி. இந்த தண்ணியை குடிச்சா திரும்ப மறுபடியும் அவனுக்கு தாகம் உண்டாகும். பாத்தியா, அதுல வந்து தாகம் அடங்குச்சா? இல்ல, அடங்கவே மாட்டேங்குது. கேட்கறது மூலமா ஏதாவது கொஞ்சம் செவி நிரப்பப்பட்டுக்குதா அப்படின்னு கேட்ட இல்ல, திரும்ப திரும்ப கேட்டுல இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு பிரயாணத்துக்கு போறோம், எங்கேயோ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்களேன், பஸ்ல ஏறினா ஒரு புது உறவு கிடைப்பாங்க. யாராவது பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேசினே போய் இறங்கத்துக்குள்ள அவங்க ரொம்ப பழக்கமாயிடுவாங்க. ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா அதே மாதிரி இறங்கத்துக்குள்ள அவங்க வந்து சொந்தக்காரோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுமா மாறிடுவாங்க. ஏன்னா நீங்க எங்க போறீங்க, எங்க வேலை செய்றீங்க, உங்க பேரு என்ன, உங்க குடும்பம்னா, பின்னணினா, எந்த பின்னணியிலேருந்து வரீங்க, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, எல்லா தகவலும் விசாரிச்சிடுவாங்க பாருங்க. மொத்த தகவலும் இப்பெல்லாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசினா கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா முன்னெல்லாம் அப்படிதான். சிலர் வந்து இந்த மாதிரி பஸ்ல பழக்கமானவங்களோட வீட்டிலே கூட நாங்க போய் என்ன பண்ணிருக்கோம், அது ஒரு டூரிஸ்ட் இடம், அங்க போய் நாங்க தங்கிய கூட இருக்கிறோம். நீங்க வாங்க, ஏன் போய் நீங்க வெளியே வாடகை கேட்கிறீங்க, என் வீட்டுல தங்குங்க வாங்க. பஸ்ல போய் பிரயாணம் பண்ணி அங்க போய் இறங்கத்துக்குள்ளே அவங்க பழக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல தங்க வச்சாங்க 3 நாள். அங்க எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப யார் யாருனாலும் சரி, யார் மூஞ்ச கூட பார்க்கறது, பக்கத்துல உட்காந்து யாரும் கூட தெரியும். எத்தனை காதல என்ன பண்றாங்க, வேற காதல விட்டுக்குன்னு அவங்க ஆட்டினா அவங்க வேலையை பண்றாங்க. என்னமோ கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்கறதுனால செவி நிரப்பப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இங்க நம்ம பார்க்கிறோம், பார்த்து பார்த்து கண்களுக்கு முடிவில்லை, கேட்டு கேட்டு காதுகளுக்கும் நிறைவில்லை. காது நிறையவே மாட்டேங்குது, கேட்டுட்டே இருக்கிறான். என்னென்னமோ கேட்கறாங்க, பாட்டு கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறான், வாழ்நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கிறான். கேட்கறதுனால செவி நிரம்பதே இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் ஒரு விதமான தண்ணியை நமக்கு கொடுக்குது. இருக்கிற மொத்த பேருக்குமே சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா இருந்தா இந்த உலகம் சில தண்ணீரை கொடுக்குது. அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படிங்கிறாரு இயேசு. அப்படி சொல்றாரு. இது வந்து இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். ஒருவனாலும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா காரியங்களும் வருத்தத்தையே கொடுக்கின்றன. எதாலும் வருத்தம். அது என்னமோ தெரியல, இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு உலகமா இருக்குது. அப்புறம் சொல்லு, எவ்வளவு பார்த்தாலும் கண்களுக்கு ஆவல் தீர்வதே கிடையாது. கண்ணு பார்த்தது பார்த்த கதியா இருக்கணும். நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்பொழுது, படிக்கும் பொழுது, சின்ன பசங்க நான் ரொம்ப பெரியன்னு நினைச்சுக்காதீங்க, சின்ன வயசுல இருக்கும்பொழுது இந்த தெருவில் விளக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா, விளக்கு வச்ச உடனே சாப்பிட்டோம் உடனே படுத்துருவோம். நாங்க ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் நாங்க வந்து படுத்து தூங்கிடுவோம். யாரும் எழுப்ப முடியும், மறுநாள் காலையில் தான் எழுச்சி போனாங்க. அந்த மாதிரி இப்ப யாராவது அந்த மாதிரி தூங்குறாங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்து 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 கண்களுக்கு ஆர்வம் தீருதே கிடையாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்களுக்கு ஆவல் தீர்வது இல்லை. அவங்க பாக்குறாங்க, 6 மணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, 7 மணியாவது பாக்குறாங்க, 8 மணியாவது பார்த்துட்டே இருக்காங்க.
9 மணியாவது பார்த்துட்டே இருக்காங்க, 10 மணியாவது பார்த்துட்டே இருக்காங்க, 11 மணியாவது அப்பயும் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கண்ணுக்கு ஆவல் தீரவே மாட்டேங்குது. இன்னும் பார்க்கணும்னு கேக்குது, கண்ணே கேக்குது, இன்னும் வேணும் எனக்கு அப்படின்னு கண்ணு கேக்குது பாருங்க. ஆவல் தீர மாட்டேங்குது. 12வது அப்பயும் வைக்க மாட்டேங்கிறாங்க. 1 மணியாவது பாக்குது இன்னும் கண்ணு. எவ்வளவு கேட்டாலும் காதுகள் திருப்தி அடைவது, இங்க திருப்தி அடைவது இல்லைன்னா வருது பாருங்க. ஆவல் தீர்றது கிடையாது, திருப்தியை அடைறது கிடையவே கிடையாது. எல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது எவ்வளோ பார்த்தாலும் சரி கண்ணுக்கு ஆவல் தீர மாட்டேங்குது, எவ்வளோ பார்த்தாலும் காதுக்கு திருப்தி வரவே மாட்டேங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒரு இதில் வாசிக்கிறேன். நம் காதுகளுக்கு வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன, எனினும் காதுகள் நிறைவதில்லை. நம் பார்வைகள் மூலமாக கண்களும் நிரம்புவது இல்லை. பாருங்க, இது வெறும் இந்த பார்க்கிற பசி கேட்கிற பசின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. சரீரத்துக்கு வேற சில பசிகள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, எதிலுமே திருப்தி ஏற்படுகிறது கிடையாது. ஆகவேதான் இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஏம்மா இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீர் ஒன்று இருக்கிறது சொல்றாரு. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 4:14 வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். உள்ள நான் கொடுக்கிற ஒரு தண்ணி ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த ஜோய ஜீவன். நான் கொடுக்கிற இந்த ஜீவன் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்று மாதிரி இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. முதல்ல அதை விசுவாசிங்க. இந்த ஜீவன் உள்ள இருக்கும் போது என்ன நடக்கிறதுனா, பாருங்க, நம்ம கண்ணுக்கு ஆவல் தீர மாட்டேங்குது, காது நிரம்ப மாட்டேங்குது, காது திருப்தி அடைய மாட்டேங்குது, கண்ணு எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி அடையிறது இல்லை, பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி தோணுது. இதெல்லாம் நம்மளால அடக்கவே முடியல. நிறைய பசி இருக்குது, நான் சொன்னேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்மளால அடக்கவே முடியல. நாவை அடக்க முடியல, மனசை அடக்க முடியல, கண்ணை அடக்க முடியல. இந்த வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தையாவது பார்த்துன்னு இருப்பான், என்னமோ சிரிச்சுட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறான்னு கேட்டால் தெரியவே தெரியாது, அவனுக்கே தெரியாது ஏன் சிரிக்கிறான். சும்மா சிரிச்சுட்டு இருப்பான், எல்லாம் ஒரு ஜாலிக்காக எல்லாம். என்னமோ ஒன்றை பார்த்து என்னத்தையோ ஒன்று கேட்டு சிரிச்சுட்டு இருப்பான். நீங்க இந்த காலேஜில் படிக்கிற பசங்களெல்லாம் நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாத காரியங்களை பத்தி பார்த்து பெருசா பேசிட்டே இருப்பாங்க. பயங்கரமா மோசமான காரியங்களை அது ரொம்ப பெருசா பேசிட்டே இருப்போம். நம்ம பாட்ட என்ன இதையே போய் மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு டீயை வாங்கி வச்சுக்கணும், ஒரு சமோசா வாங்கி வச்சுக்கணும், மணிக்கணக்கா பேச வேண்டியது. பேசி அதை திருப்பி வருதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய எதுலையும் ஒரு பெரிய சாதனை இல்லை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, ஒரு பெரிய நான் ஒரு பிரயோஜனமான காரியத்தை ஒன்றும் பண்றதே கிடையாது. இப்ப நாம உள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த மனம், இந்த நாவு, இந்த கண்ணு, இந்த காது எல்லாம் வேற வேற காரியங்களுக்காக என்ன பண்ணுதுன்னா அது ஏங்கிட்டே இருக்கு. உள்ள குரல் கொடுக்குது, இப்ப போய் என்ன பண்ண, டிவிய பாரு, இப்ப போய் ஏதாவது ஒரு ரீல்ஸ பாரு. படம் பார்த்தா தானே 3 மணி நேரம் 2.5 மணி நேரம், இப்ப ரீல்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் தான் வருது, போய் பாரு அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துல வச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் இங்க வசனம் சொல்லுது, கண்ணு திருப்தி ஆகிறதே கிடையாது, கண்ணுக்கு ஆவல் தீர்றதே கிடையாது, சும்மா பார்த்துட்டே இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். இப்ப உள்ள அந்த ஒரு ஆவல் உள்ள கேக்குது, இப்ப நான் எத்தையாவது ஒண்ணு பார்க்கணும், என்னமோ ஒண்ணு கேட்கணும். உள்ள ஜீவன் ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ண வேண்டும், இப்ப ஊட்டி வளர்க்க வேண்டும். இப்ப நம்ம முயற்சி பண்றோம், நமக்கு தெரியுது இதை பார்க்க கூடாது, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது கடவுளுக்கு பிரியமானது கிடையாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நினைக்க கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது, எல்லாமே நினைக்கிறோங்க. ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, ஒண்ணுமே முடியல. இப்ப நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய வீடு இருக்கு, நம்மளுடைய வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எலி தொல்லை நிறைய, ஏகப்பட்ட எலிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சொல்ல முடியாத அளவுக்கு எலி எதை வச்சாலும் வந்து எத்தையாவது ஒன்று கட்சி போட்டுடுது. செருப்பு வந்து கடிக்குது, அப்புறம் வந்து வேற ஏதாவது தேங்காய் வச்சா கடிக்குது, அப்புறம் ஏதாவது உணவுப் பொருள் வச்சா அதை வந்து கடிக்குது, தக்காளி வந்து கடிக்குது, எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. துணிகளையெல்லாம் கூட கட்சி போடுது. இந்த எலியை என்ன பண்றோம், இதை விரட்டி அடிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றோம், இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்றோம், எல்லாம் தோல்வியில முடியுது. இங்க ஒரு இந்த ரூம்ல கட்டுப்படுத்தினா பக்கத்து ரூம்ல போய் பைய கடிச்சு வைக்குது. இங்க ஏதாவது அங்க ஏதாவது போய் பண்ணலான்னு பார்த்தாக்கா இங்க வந்து ஏதாவது நம்முடைய உணவு பண்டங்கள் என்ன பண்ணுது, கடிச்சு வைக்குது, செப்பலை கடிச்சு வைக்குது, ஷூவை கடிச்சு வைக்குது, விலை உயர்ந்த எல்லா பொருளையும் அந்த மாதிரி நாசம் பண்ணுது. சரி, என்ன பண்றோம், இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இந்த எலி பின்னாடியே சுத்த வேண்டியது, சுத்தி சுத்தி டயர்ட் ஆகி போயிடுது. நம்ம இங்கேருந்து இழுத்து அங்கே ஓடுது, அங்கேருந்து போய் இழுத்தாக்கா இந்த பக்கம் வருது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நோண்டி வச்சுட்டு பாருங்க ஒரு எலி. சும்மா வந்து இங்கே இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் கொறிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்குறோம், இந்த ஒயர்லாம் கட்சி போட்டு வைக்குது, கீபோர்டு ஒயரை பார்த்தா துண்டா போய் கீழே கிடக்குது. எலி தோல்ல ரொம்ப அதிகமாகி போயிடுது. பல நேரங்களில் இந்த எலி பின்னாடி ஓடி 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 போய் நம்ம சோர்ந்தே போயிடுறோம். ஒன்றை கூட பிடிக்கவும் முடியல, ஒன்றுத்தையும் துரத்தவும் முடியவே இல்லை, கட்டுப்படுத்தவும் முடியல. அப்புறம் ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னா, ஒரு பூனையை வாங்கிட்டு வரேன். பூனையை வாங்கிட்டு வந்து இந்த பூனையும் சாப்பாடு போடுறேன், நல்லா நல்லா பாலை கொடுக்குறேன், அப்புறம் பிஸ்கெட் போடுறேன், அப்புறம் இந்த பூனைக்கு நல்லா என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட ஆரம்பிக்கிறேன். இந்த பூனை நல்லா வந்து என்ன பண்ணுது, வாட்ச் பண்ணுது, கரெக்டாக பார்த்துட்டே இருக்குது. எங்கேயாவது எலி ஒன்றா டக்குன்னு என்ன பண்ணுது, போய் பாஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள கூட பாருங்க, நம்ம என்ன பண்றோம், இந்த பாவத்தை பின்னாடியே சுத்திட்டே இருக்கிறோம். இந்த பாவத்தை கட்டுப்படுத்தணும், இந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தணும், இதை ஒழிச்சு கட்டணும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியங்களை பார்க்க கூடாது, இந்த அசுத்தமான விஷயங்களை கேட்க கூடாது, இந்த அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது. இப்படி இல்லை நம்ம வந்து எவ்வளவு முயற்சிகள்லாம் பண்றோம், அதெல்லாம் எல்லாமே தோல்வியில முடியுது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள அவருக்குள்ள இருந்த ஜீவனை நமக்குள்ள கொடுக்குறாரு. இப்ப என்ன பண்ணணும், இந்த ஜீவனை நாம ஊட்டி வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவனுக்கு ஒரு பசி இருக்கு. பூனை சும்மா இருக்குமா, பூனைக்கு தீனியே போடாம, பூனை பாலே ஊத்தாம, பூனைக்கு எதுவுமே கொடுக்காம வந்தா அது நல்லா வளருமா, புசு புசுன்னு வளரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது மெலிஞ்சு அது எலிக்கு முன்னாடி பூனையை சேர்த்து போயிடும், எலி பிடிக்கிறதுக்கு சக்தியே இருக்காது. ஆனா இந்த பூனைக்கு நல்ல பாலை கொடுத்து, இந்த பூனைக்கு நல்ல விருப்பமான உணவுகளெல்லாம் கொடுத்து, இந்த பூனையை நல்ல வளர்க்கும் பொழுது இந்த பூனை நல்லா புசு புசுன்னு ஆகுது பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜோய ஜீவனுக்கு ஒரு பசி இருக்குது. அந்த பசிக்கு என்ன பண்ணணும், நாம உணவு கொடுக்க வேண்டும். இந்த ஜீவனுக்கு நாம உணவு கொடுக்க 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 இந்த ஜோவே ஜீவன் நல்ல விருத்தி அடைய ஆரம்பிக்குது. உள்ள இருந்து அது போய் நம்முடைய உள்ளான மனுஷனை தொடுது. உள்ள இருந்து அப்படியே பெருசாகி வளர்ந்து 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 நம்முடைய மூளை அறிவை தொடுது. உள்ள இருந்து பெருசா வளர்ந்து வளர்ந்து உள்ளான மனுஷனை தொடுது, நம்முடைய ஆவியை தொடுது, ஆத்மாவை தொடுது. அதுக்கப்புறம் நம்முடைய சரீரத்துல ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வருது, நம்முடைய உணர்வுகள்ல ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வருது, எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. ஏன்னா உள்ள இருக்கிற ஜோயை வளர்க்கிறோம், உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நம்ம உணவு கொடுக்கிறோம். என்ன உணவு? கடவுளுடைய வார்த்தை தான் உணவாய் இருக்கிறது. உள்ள இருக்கிற ஜோவை வளரணும்னா வேதாமத்தை நல்லா என்ன பண்ண வேண்டும், ரீட் பண்ண வேண்டும். உள்ள இருக்கிற ஜோவை வளரணும்னா கடவுளுடைய வார்த்தையை உணவாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல உபவாசம் இருக்கணும். நல்ல உபவாசம் இருக்கணும்னு சொல்லும் போது இன்னொன்னு சொல்லிடுறேன், கர்த்தரிலிருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கலான்றதுக்காக உபவாசம் கிடையாது. இந்த ஜோவை வளர்க்கறதுக்காக, உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை வளர்ப்பதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும், ஜோவை வளர்க்க வேண்டும். இப்ப பாருங்க, ஜோவை வளர்க்கறதுக்கு ஒரு தனி ரகமான ஒரு உணவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா நாம என்ன பண்றோம்னா வேற வகையான ஒரு உணவெல்லாம் நம்ம போய் சாப்பிட்டுட்டே இருக்கோம். என்னன்றது கொஞ்சம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, உணவு இல்லாத காரியங்களுக்காக நாம போய் என்ன பண்றோம், பணத்தை செலவு பண்றோம் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். உணவே இல்லாததுக்காக நாம வந்து பார்க்கிறோம். 55ஆம் அதிகாரம் 52 இல்ல 55:2 55ல் 2 1-2 கூட நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்தையே 2ஆம் வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நம்ம சொன்னோம் இல்லையா, தாகம் வந்தா அந்த தண்ணியை குடிக்கிறவங்களும் மறுபடியும் தாகம் உண்டாகும், மறுபடியும் வந்து தண்ணி குடிக்கணும். ஆனா நான் கொடுக்கறது தண்ணீர் வந்து அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமா ஊறுகிற நீரூற்று மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இங்க வந்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் 55:1-2 நம்ம பார்க்கும்பொழுது
ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். சொல்றாரு, வந்து ஃப்ரீயா சாப்பிடு அப்படிங்கிறாரு. கடவுளோட வார்த்தை ரெடியா இருக்கு உனக்காக. இதுதான் ஜீவனை கொடுக்கிற அப்பமா இருக்கிறது. உங்கள் பிதாக்கள் வந்து வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிடவில்லை. தேவன் நான் வந்து அவங்களுக்கு அந்த மன்னாவை கொடுக்கல. ஆனா உங்களுக்கு இங்க ஏன் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு தேவன் தம் வானத்திலிருந்து இறங்கிய மெய்யான அப்பத்தை, ஜீவ அப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். யோவான் நம்முடைய சுவிசேஷத்துல கூறுறாருல. இவர் சொல்றாரு, பணம் இல்லைன்னா பரவாயில்ல, வந்து சாப்பிடு, வந்து இந்த திராட்சை ரசம் பாலம் கொடுங்க, பணம் இல்ல விலை இல்ல, வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நம்ம என்ன பண்றோம்? பிரயாசத்தை செலவு பண்றோம், நேரத்தை செலவு பண்றோம், பணத்தை செலவு பண்றோம். எதுக்கு? எதுக்குன்னா அப்பம் அல்லாததற்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்றோம், நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். அப்பம் கிடையாது அது, அது வந்து பிளாஸ்டிக் சப்பாத்தி, அது பிளாஸ்டிக் பரோட்டா, பிளாஸ்டிக் இட்லி, அதெல்லாம் நம்ம ரொம்ப காசை கொடுத்து அதை வாங்குறோம். 2 இட்லி சாப்பிடணும், நீங்க ரொம்ப காஸ்ட்லி அது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பிளாஸ்டிக்ல இருக்கிறத போய் வாங்குறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அவர் சொல்றாரு, அப்பா உள்ள இருக்கிற ஜோவே அது வளரணும்னா நான் கொடுக்குற உணவை சாப்பிடணும், கவனமா செவி கொடுக்கணும், உனக்கு திருப்தி ஏற்படணும், உன் ஆத்மாவில் திருப்தி ஏற்படணும், உள்ள இருக்கிற ஜீவன் வளரணும், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகணும், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாறணும், உன்னுடைய வாழ்க்கை நீதி நிரம்பின ஒரு வாழ்க்கையாக மாறணும், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு சொன்னா நலமானதை நீங்கள் சாப்பிட வேண்டும். நல்ல கவனிங்க, சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம் ஏற்பட்டுது. நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை. அப்ப நலமானதை சாப்பிட வேண்டும், நல்ல போஷக்கான உணவை சாப்பிட வேண்டும். அவர் சொல்றாரு, நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பாருங்க, கறி வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? கொழுப்பாக பார்த்தோம் இல்லையா? நல்ல கொழுப்பா பார்த்து வாங்குறோம். ஏன்னா கொழுப்பு இல்லைன்னா டேஸ்டா இருக்காது, சக்க மாதிரி இருக்கும். கொழுப்பா வாங்கி நல்லா சாப்பிட்றோம். சாப்பிடும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது, ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏன்டா வாப்பா, நான் உனக்குள்ள ஏற்கனவே ஜீவனை வச்சிருக்கேன், அந்த ஜீவன் பிழைக்கணும், அந்த ஜீவனுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நலமானதை நீ சாப்பிடணும். ஏன்னா இந்த ஜீவன் நல்லா இருந்தாதான் உன்னோட மூளை ஒளியூட்டப்படும், இந்த ஜீவன் நல்லா இருந்தாதான், உனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஜீவன் நல்லா இருந்தாதான், போஷாக்குள்ளதா இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த ஜீவன் இருந்தா வேலை உன்னை தேடி வரும், ஜீவன் இருந்தா உனக்கு கல்யாணம் நல்லா ஆகும், ஜீவன் இருந்தா அநேக நாள் தாமதப்பட்டதெல்லாம் உனக்கு நடக்கும். இந்த ஜீவன் இருந்ததான் இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, பேர்க்கப்படாத மலைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில பேர்க்கப்படும், நடக்காத அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நல்லா சாப்பிடணும். என்கிட்ட வந்து நீ நல்லா சாப்பிடணும், என்ன பண்ணணும்? நல்ல ஃபாஸ்டிங் இருக்கணும், அப்புறம் நல்ல கடவுளோட வார்த்தையை சாப்பிட வேண்டும், உட்கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உள்ள இருக்கிற ஜீவன் ஆகுது, நல்ல போஷாக்குள்ள ஜீவனாக மாற ஆரம்பிக்குது. ஜீவன் நல்லா பழைக்கணும்னா இந்த ஜீவன் நல்லா இருந்தாதான், உள்ள இருக்கிற ஜீவன் நல்லா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உள்ள இருக்கிற ஜீவன் நல்லா இருந்தா மூளை அறிவு நல்ல வேலை செய்யும், சூப்பர் ஹியூமனா நம்ம மாற முடியும். அறிவு எக்கச்சக்கமா இருக்கும், ஞானம் எக்கச்சக்கமா இருக்கும், எந்த ஒரு காரியத்தை ரொம்ப சுலபமா செய்ய முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சீக்கிரத்துல சால்வ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவாற்றல் உண்டாக ஆரம்பிக்கும். சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தை ஏன் செலவழிக்கிறப்பா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இங்க வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது எவ்வளவு அற்புதமான காரியங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த பாவத்தை பின்னாடி ஓடின்னு இந்த அசுத்தமானதை பார்க்கக்கூடாது, 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 பார்க்கவே கூடாது, பார்க்கக்கூடாது, இப்படியா பண்ணுகிறோம் நம்ம. பார்க்கக்கூடாதுன்னு உள்ள இருக்கிற ஜீவன் சொல்லுது, ஆனா பார்த்துட்டே இருக்கும். அசுத்தமானதை கேட்கக்கூடாதுன்னு உள்ள இருக்கிற ஜீவன் சொல்லுது, ஆனா என்ன பண்றோம்? கடைசியில அதே தான் கேட்கணும் இருக்கணும், அதே தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும், மறைச்சு பார்த்துட்டே இருக்கணும், மணிக்கணக்கா பார்த்துட்டே இருக்கணும். திருப்தி ஏற்படுறதே கிடையாது. காண்கிறனால கண்ணு திருப்தி ஆகிறதே இல்லை.
இப்போ உள்ள இருக்கிற ஜோவே ஜீவனுக்கு நம்ம சரியான உணவை கொடுக்க 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 என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உண்டாக ஆரம்பிக்குது. நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியாகும், ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன அடைவார்கள்? அவர்கள் திருப்தி அடைவார்கள். உள்ள வந்து இருக்கிற அந்த ஜீவனுக்கு நீங்கள் போஷாக்கான உணவு கொடுக்கணும். நாங்க சின்ன பிள்ளைங்கள வளர்ந்து வரும்போது எங்களுடைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஜெபிக்கணும். முக்கியமா பைபிளை கண்டிப்பா வாசிச்சே ஆகணும். அந்த எந்த சாக்கு பக்கம் சொல்லவே முடியாது. இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, சீக்கிரமா நான் ஸ்கூலுக்கு, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வாசிச்சு தான் ஆகணும். பைபிளை வாசிக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணி ஆகணும். குடும்பத்தோட உட்காந்து ஜெபம் பண்ணி ஆகணும். காலையில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், பைபிளை வாசிக்கணும். மாற்றமே கிடையாது பாருங்க. இப்ப இருக்கிற அவசர உலகத்துல இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது பாருங்க. நமக்கு உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நம்ம உணவே அளிக்க மாட்டேங்கிறோம். வேதாமத்தை வாசிச்சா தானே, வார்த்தை உணவாய் கொடுத்தால் தானே நலமானதை நம்ம புசிக்க முடியும், கொழுப்பான பதார்த்தங்களால மகிழ்ச்சியாக முடியும். உள்ள இருக்கிற சோவை அப்படியே சோர்ந்து போயிருது. உள்ள இருந்து என்ன பண்ணுது? நிறைய பசி சொன்ன இல்லையா, அதெல்லாம் கேக்குது. எனக்கு இது பார்க்கணும், அது கேட்கணும், எனக்கு இது வேணும். அசுத்தமா இது உள்ள இருக்கு. கர்த்தர் சொல்ற, ஆவியானவர் சொல்ற, வானாப்பா தம்பி, இதெல்லாம் வந்து கர்த்தர் பிரியமில்லாதது, ஒழுக்க கேடானது, சீர்காடான காரியங்களுக்கெல்லாம் விலகணும், நீ இச்சைகளுக்கெல்லாம் விலகி ஓடணும் அப்படின்னு உள்ள ஆவியானவர் சொல்றாரு. இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு இந்த சரீரம் கேட்க ஆரம்பிக்குது. தோல்வியில போய் முடிகிறோம். இப்ப என்னன்னா, இப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சிட்டோம். எலி பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு பூனைக்கு நல்ல உணவு கொடுக்கும்போது பூனை கொழுகொழுன்னு ஆகி எலி பிரச்சனையை அந்த பூனை பார்த்துக்கும். இந்த எலி பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நாம அந்த பாவம் செய்யாம கட்டுப்படுத்தி கொண்டு, ஐயோ நான் பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் ஒழுக்கமா வாணும், தேவனுடைய பிள்ளை, எனக்கு தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்குது, ஊன்னு கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு உள்ள அவருடைய ஜீவன் இருக்குங்க. அந்த ஜீவனுக்கு உணவை அளிக்க வேண்டும். வேதாமத்தை வாசிக்க வேண்டும். புரியுதோ இல்லையே நான் சொல்றேன் உங்களுக்கு? வாசிங்க, நிறைய வாசிங்க. வாசிக்க வாசிக்க உள்ள இருக்கிற அந்த ஜோய ஜீவன் வளர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு உள்ள அப்படியே வியாபிக்க ஆரம்பிக்கிறது. நீதியின் மேல் பசி தாகம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. நீதியை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஆரம்பிக்கிறது. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், நம்மள அறியாம ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. இல்ல, இதை நான் செய்ய மாட்டேன், இது கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியம், ஒழுக்க கேட நான் நடக்க மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதுல என் நேரத்தை செலவிட மாட்டேன், ஏன்னா இது திருப்தி செய்யாததுக்காக என் பிரயாசத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன், பசி ஆற்றாததுக்காக, அப்பம் இல்லாததுக்காக என்னோட பணத்தை செலவழிக்க மாட்டேன், இதுல எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன். நீதியின் மேல நான் பசி தாகம். காலையில் எழுந்த உடனே வேதாமத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பேர் ஆர்வம் உண்டாக ஆரம்பிக்குது. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டாகும். நீதியின் மேல பசி தாகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? திருப்தி, கொஞ்சம் சொல்லுங்க வாயை திறந்து, திருப்தி திருப்தி அடைவார்கள். இப்ப பாருங்க, உள்ள இருக்கிற ஜீவனுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன். எனக்கு வேற எதுலையுமே நாட்டமே போக மாட்டேங்குது. இப்ப இதை வாசிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உண்டாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உண்டாக ஆரம்பிச்சு. இப்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு. சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்ட பிறகு பிசாசு வரான். பிசாசு வந்து, இங்க பாரு, இவ்வளவு சூப்பரா இருக்குது பாரு அப்படின்னு எடுத்து வந்து காமிக்கிறான். அப்ப என்ன நடக்கும்ன்றது இப்ப காமிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:7, திருப்தி அடைந்தவன். யாரை பத்தி சொல்லுது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பத்தி சொல்லுது? உங்களை பத்தி சொல்லுது. திருப்தி அடைந்தவன் எதுல? நீதியின் மேல் பசிதாக இருந்துச்சு, திருப்தி ஆயாச்சு. இப்போ உள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜோவே ஜீவனுக்கு நம்ம தீனியை போடுறோம், உணவை அளிக்கிறோம். நல்ல அந்த பூனைக்கு பாலை போடுற மாதிரி, பாலை ஊத்துற மாதிரி, நல்ல போஷாக்கு நிறைந்த உணவுகளை கொடுக்கிற மாதிரி உள்ள இருக்கிற ஜீவனை நம்ம கொழுன்னு வளர்க்க ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். உள்ள ஜீவன் நல்ல வளர ஆரம்பிக்கிறது, பெருசாக ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் உள்ள வந்தாச்சு. இப்ப பெரிய சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு. 7ஆம் வசனம் சொல்லு, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பா இருக்குமா.
பாருங்க, பசி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, பசியில என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவோம். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, பசி இன்னும் அறியாது, பசி ருசி அறியாது. என்ன அது டேஸ்ட் ஆகுதா இல்லையா, ஒண்ணு கசப்பா திதிப்பா இல்ல ஓர்ப்பா இருக்கா, காரம் அதிகமா இருக்கா, உப்பு நிறைய இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு பார்க்க. ஏன்னா பசி இப்போ எப்படியாவது பசியை நிரப்பணும். நான் சொல்றேன், நிறைய பசி எல்லாம் இருக்குது. இந்த பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்கள் கூட எப்படி இருக்குமா, ஸ்வீட்டா இருக்குமா. பசி உள்ளவன் நல்லா தெரியுது. உள்ள இருக்கிற சோவேக்கு இந்த பையன் தீனியே போடல, இந்த அம்மா தீனியே போடல, இந்த உள்ள இருக்கிற சோவே ஜீவனை வளர்க்கவே இல்லை, உள்ள ரொம்ப நோஞ்சா மாதிரிக்குது அந்த ஜீவன். ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனா இவன் பசி உள்ளவனா இருக்கிறான், அதுல கவனம் செலுத்த மாட்டேங்கிறான். இவன் பசி உள்ளவன், இவனுக்கு கசப்பானதை கொடுத்தா கூட அவனுக்கு ரொம்ப ஸ்வீட் மாதிரி தெரியும். சிம்சோன் ஒருத்தன் தான் பாருங்க, ஐயோ கடவுள், சிம்சோன் ஒருத்தன் தான். இந்த சிம்சோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா போறான். எங்க போறத வந்து எங்க ஒரு இடத்துக்கு போன உடனே அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்றான், எனக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவளா இருக்கிறாள், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணணும், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. பயங்கரமா தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டான், அந்த பொண்ணு மேல அவனுக்கு ரொம்ப 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 ஆர்வமாயிடுச்சு. அதனால அவளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 14:1 வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள பயங்கரமான பசி, வேற விதமான பசி. கண்ணு என்ன பண்ணுது, பாக்கறதுல திருப்தி அடைய மாட்டேங்குது. அந்த பொண்ணு தான் வேணும். கர்த்தர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்துல அந்நியரோட புறஜாதிகளோடு என்ன பண்ண, அந்நிய நுகத்துல என்ன பண்ணாத பிணைக்கப்படாது இருப்பீர்களாக சொல்லுகிறாரு. அந்நிய ஸ்ரீ விவாகம் பண்ண வேணாம்னு சொல்லுகிறாரு. அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க பாருங்க 3ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, உன் சகோதரின் குமாரத்திகளில் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பார்த்துட்டான் போய், என்னமோ உள்ள பசி, அது கசப்புங்க, அது கசப்போ கசப்பு. ஆனா இவனுக்கு அப்படி இருக்கு, ஸ்வீட் ஆகுது. அப்பா என்ன ஸ்வீட் கேர்ள், how sweet she is, I want her, I love her so much, she has stolen my heart, என் இருதயத்தை திருடிட்டாங்க, அவ்வளவுதான், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறான். கசப்புங்க. பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்கள் கூட எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டா இருக்குமா. ஆனா திருப்தி அடைந்தவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இதுல திருப்தி அடைறான். அவன் வந்து உள்ள ஜோய ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்கு அவன் உணவளிக்கிறான், அந்த ஜீவனை வளர்க்கிறான், அந்த ஜீவனுக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை போடுகிறான். அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனை உள்ளானவத்தில் பலப்படுத்துகிறது, உள்ளான மனுஷனை அவனுக்கு ஆரோக்கியமாக்குது, உள்ள மனம் ஒளியூட்டப்படுகிறது, மூல அறிவு சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனுக்கு தெரியுது இது கசப்பு, இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டா போச்சு நம்ம வாழ்க்கையே போச்சு. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்ட கூட என்ன பண்ணுவானா, எட்டு உதப்பானா, தேவையேடு ஓடு, தேன் கூட்ட கூட மிதிப்பான். அது ஸ்வீட்டு தான், தேன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். ஆனா இப்ப அவன் திருப்தியா இருக்கிறான், அவனுக்கு இதான் தேவையே கிடையாது. நான் சொல்றேன், உள்ள இருக்கிற இந்த ஜீவனை விசுவாசியுங்கள், அந்த ஜீவனை வளர்த்தெடுக்க ஆரம்பிங்கள், அந்த ஜீவனுக்கு உணவளியுங்கள். அந்த ஜீவன் எலி பிரச்சனையை பார்த்துக்குவாங்க, பாவ பிரச்சனையை பார்த்துக்குவோம். இந்த பாவத்தை பார்க்க முடியாதபடி, இந்த பாவத்தை செய்யக்கூடாதபடி நம்மளை ரொம்ப அடைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு உள்ள இருக்கிற ஜீவனை ஃபோக்கஸ் பண்ணணும். வெளியே இருக்கிற பாவத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதில், வெளியே இருக்கிற மற்ற ஆசாபாசங்கள் சிற்றின்பங்கள் இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதில் உள்ள இருக்கிற ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண 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 நமக்கு உள்ள ஒரு பெரிய ஜீவன் பயங்கரமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஜீவன் பாய ஆரம்பிக்குது பாருங்க. அந்த ஜீவன் சரீரத்துல நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்குது, சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறது, மனதில் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர ஆரம்பிக்குது, மூளை சிறப்பா செயல்பட ஆரம்பிக்கிறது, எது கசப்பு எது தித்திப்புன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறார்கள். குடிக்க 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 அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். ஆகவேதான் தேன் கூட்ட கூட மிதிக்க முடியுது நம்மளால. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ள இருக்கிற ஜீவனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாறும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக மாறும், வாழ்க்கையே ரொம்ப
ஜொலிக்க ஆரம்பிக்கும், வெளிச்சத்தினாலே ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண சொன்னாக்கா நம்ம அதை விட்டுட்டு வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் பிசாசு வந்து வஞ்சனையா என்ன பண்ணுவான், நமக்கு நம்மள அந்த கசப்பான பதார்த்தங்களோட தித்திப்பு தான் சாப்பிடு, ஒன்னும் ஆகாது, சாப்பிடு ஒன்னும் ஆகாது, யாவால ஏமாத்தின மாதிரி நம்மளையும் வந்து ஏமாத்த ஆரம்பிப்பான். பிரியமானவர்களே, ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்ப ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்பயே வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி போக, எப்ப ஜீவனை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அப்பவே சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகும். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஜீவன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஜீவன் மட்டும் இல்ல, வல்லமையுமா இருக்கிறது. இந்த பவர் ஃபுல்லா உங்களுக்குள்ள நிரம்புறது மட்டும் இல்ல, அது நிரம்பி வழிந்தோடி மற்றவர்களையும் தொட ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென். உள்ள இருக்கிற ஜீவனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே உம்முடைய ஜோவே ஜீவனை தந்திருக்கிறீர். இந்த ஜீவனை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஜீவனுக்கு நலமானதை சாப்பிட கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜோவே ஜீவன் வளர ஆரம்பிக்கிறது. அது வளர வளர நாங்கள் வளர ஆரம்பிக்கிறோம். அது பெருக பெருக நாங்கள் பெருக ஆரம்பிக்கிறோம். அது பெருசாக பெருசாக எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி ததும்ப ஆரம்பிக்கிறது. அது வளர வளர எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கிறது, குடும்பம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கிறது, அறிவு வளர ஆரம்பிக்கிறது. அது செழிக்க செழிக்க ஞானம் சாமர்த்தியம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பதார்த்தங்களுக்காக எங்களுடைய பிரயாசத்தையும் செலவு பண்ணி கொண்டு வந்தோம். ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் விளங்கி கொண்டோம், எங்கள் தேவனுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ள அந்த அதே ஜீவன், வார்த்தைக்குள்ள இருந்த அதே ஜீவன் வல்லமையோடு எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெளியே இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் விட்டு போட்டு உள்ள இருக்கிற ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜீவன் வளர வளர எங்களோட வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதமும் பெருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஞானம் பெருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பெயர்க்கப்படாத மலைகள்லாம் பெயர்க்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வாழ்க்கை உண்டாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வியாதி நீங்கி பழைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவள் தேவைகளாம் கிறிஸ்து இயேசுக்குள் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜீவனை ஃபோக்கஸ் பண்ண உதவி செய்வீராக. நலமானதை அவர்கள் சாப்பிடட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் உட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றாக ஜெபிக்கட்டும், உபவாசம் இருக்கட்டும். ஆண்டவரே, உள்ள இருக்கிற ஜீவனை வளர்க்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அதெல்லாம் நிறைவான பலன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் செழிப்பு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. புதிதாக வந்திருக்கிற அருமையான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்பீராக, அவரை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து சத்தியத்தில் வேரூன்றி வளர நீர் அவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.